Hi, welcome to Code Zone. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது HTML some basic elements இருக்கு ஓகேவா. சோ அந்த எலிமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றதா இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு VSC ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிளஸ் 1 அமுத்துனீங்க அப்படின்னா டிஃபால்ட் HTML ஓட சின்டாக்ஸ் வரும். இந்த சின்டாக்ஸ் பத்தி தான் நம்ம ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இதில் சம் எலமெண்ட்ஸ் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற சம் எலமெண்ட்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா H1 ஓகேவா. ஸோ அதாவது வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ஹெடர் டேக்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ தென் வந்துட்டு H2, தென் H3 எலமெண்ட் அண்ட் H4 எலமெண்ட் அண்ட் H5 எலமெண்ட் அண்ட் H6 எலமெண்ட் ஓகேவா. இப்போ இந்த 6 எலமெண்ட்டுக்குள்ளேயுமே நான் வந்துட்டு சம்திங் ஒரு கண்டென்ட் நான் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு கோட் ஜோன் அப்படின்ற ஒரு குட்டி ஒரு கண்டென்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே இதை எல்லா இடத்துலையுமே ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். then code zone, then H5, then H6 ஓகேவா. இப்போ அதை சேவ் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா ரன் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் ஓகேவா. இந்த VSC எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அதோட என்விரான்மெண்ட் ஓகேவா. ஸோ அது எல்லாமே ஜஸ்ட் நான் ஒரு தனி செப்பரேட் வீடியோவா போடுறேன். ஸோ இப்போதைக்கு VSC யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் H1லேருந்து H6 வரைக்கும் கொடுத்தேன் இல்லையா எலமெண்ட். அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டோட சைஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஓகேவா. ஒரு வெப்சைட்ல ஒரு ஹெட்டிங் வந்துட்டு எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அண்ட் ஒரு கண்டென்ட் வந்துட்டு எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எலமெண்ட்டை செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க ஓகேவா. இப்போ H1 அப்படின்ற எலமெண்ட்டை எங்க யூஸ் பண்ணலாம், ஒரு வெப்சைட்ல வந்துட்டு ஒரு ஹெட்டிங் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் H2, H3 வந்துட்டு ஒரு கண்டென்ட் அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். H5, H6 வந்துட்டு ஒரு ஃபூட்டர் எலிமெண்ட்ல சம்திங் ஏதாச்சும் நம்ம ஒரு மெசேஜ் ஒரு நோட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடங்கள்ல நம்ம வந்துட்டு இந்த எலிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு சைஸ் வைஸ் வந்துட்டு ஒரு ஃபார்மேட் ஓகேவா. ஸோ ஒரு லெட்டரோட ஃபார்மேட்டை வந்துட்டு வேரி பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட் இருக்கு ஓகே. இன்னும் சம் எலிமெண்ட்ஸ் இருக்கு பேசிக்கா நம்ம யூஸ் பண்றது. இப்போ டெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்துட்டு சில இடத்துல வந்து இட்டாலிக்கா இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம ஐ அப்படின்ற எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஐ அப்படின்ற எலமெண்ட் இல்லை அப்படின்னா EM ஓகேவா. ஸோ எம்பாஸ்ட் அப்படிம்பாங்க ஓகேவா. ஸோ அந்த எலமெண்ட்டுமே நம்ம வந்துட்டு ஒரு இட்டாலிக் கண்டென்ட்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இன்னும் வந்து டெக்ஸ்ட் எனக்கு நல்லா போல்டா வேணும் அப்படின்னா நம்ம B அப்படின்ற எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு நார்மல் சைஸை விட எனக்கு ஸ்மாலா இருக்கணும், ரொம்ப குட்டியா இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஸ்மால் அப்படின்ற இந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். தென் பிக் அப்படின்ற எலமெண்ட் டெக்ஸ்ட் எனக்கு வந்துட்டு அந்த நார்மலா டிஸ்பிளே ஆகுறதை விட எனக்கு ஒரு படி சைஸ் வந்துட்டு அதிகமா இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம பிக் அப்படின்ற இந்த எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் பேராகிராஃப் எலமெண்ட் ஓகேவா. ஸோ ஒரு பேராகிராஃப் அப்படின்ற எலமெண்ட் ஆக்சுவலா நம்ம ஒரு இடத்துல கொடுக்குறோம் ஒரு கண்டென்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேராகிராஃபா டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு இந்த எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இதுக்குள்ள ஜஸ்ட் நான் என்ன கொடுத்தாலும் அது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இதுக்குள்ள நான் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை எல்லாமே சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன் அப்படின்னா இப்போ இது எல்லாமே அது ஒரு ஃபார்மேட்டான வேலையை பண்ணியிருக்கு. இப்போ நான் இட்டாலிக்கா கொடுத்தது எல்லாம் இட்டாலிக்கா இருக்கு. இது இட்டாலிக்கு, இது EM எலமெண்ட்ல கொடுத்தது. தென் இது போல்டு, இது ஸ்மால் வந்துட்டு நார்மல் கம்பேர் பண்ற எலமெண்ட்டை விட ஸ்மாலா இருக்கும். பிக் அப்படின்றது நார்மலா இருக்கிற அந்த சைஸை விட ஒரு படி மேல சைஸ் அதிகமா இருக்கும். இப்போ நான் அந்த பேராகிராஃப்ல கொடுத்த எலமெண்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு வெப்சைட்ல வந்துட்டு நம்ம எந்தெந்த இடங்கள்ல பேராகிராஃப் எலமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம தேவையான இடங்கள்ல நம்ம அதை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலா உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்சுவலா ஒரு டவுட் வந்திருக்கணும். இந்த இட்டாலிக்கு, போல்டு, ஸ்மால், பிக் இது எல்லாமே வந்துட்டு நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழே கீழே தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. பட் இது வந்துட்டு ஏன் எனக்கு வந்துட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்துல வந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். அது ஏன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்லைன் எலமெண்ட் அப்படிம்போம். நீங்க ஒரு எலமெண்ட் டைப் பண்றீங்க, அடுத்த எலமெண்ட் அதுக்கு கீழே வராம அதுக்கு பக்கத்துல வருதுன்னா அது இன்லைன் எலமெண்ட் அப்படிம்பாங்க ஓகேவா. அதே இப்போ இந்த H1லேருந்து H6 வரைக்கும் பிரிண்ட் பண்ண எல்லாமே எனக்கு கீழே கீழே பிரிண்ட் ஆயிருக்கு. அது ஏன் அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு பிளாக் எலமெண்ட் அப்படிம்பாங்க ஓகேவா. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்போதைக்கு இதை நான் எப்படி ப்ரிவென்ட் பண்றது, எனக்கு இந்த இட்டாலிக்கு, அந்த போல்டு, ஸ்மால், பிக் இது எல்லாமே எனக்கு கீழே கீழே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எலமெண்ட் இருக்கு, ஒன்றும் இல்லை, பிரேக் அப்படின்ற எலமெண்ட் ஓகேவா. ஸோ BR டேக் ஓகேவா. ஸோ BR அப்படின்ட்டு கொடுத்துட்டு நீங்க என்ட்ரு கொடுத்துவாங்க ஓகேவா. ஸோ இப்போ நீங்க எப்படி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கீழே வந்திருக்கும் ஓகேவா.
ஸோ எந்தெந்த எலமெண்ட்டுக்கு அடுத்து வரது உங்களுக்கு கீழே வரணுமோ அந்தந்த எலமெண்ட்டுக்கு பக்கத்துல நீங்க பிஆர் டேக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு பக்கத்துலயும் நான் பிஆர் டேக் வந்துட்டு யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ போய் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்தந்த எலமெண்ட்டுக்கு கீழே வந்துட்டு இதாயிருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு எலமெண்ட்ல ஒரு விஷயத்துல எனக்கு வந்துட்டு இன்லைனா இருக்கிறது, ஓகேவா, ஸோ தொடர்ந்து கண்டினியூஸா சீரியஸா இருக்கிறது எனக்கு கீழே ஒவ்வொரு லைனுக்கு கீழேயும் கீழே கீழே வரணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த பிஆர் அப்படின்ற இந்த எலமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹச்ஆர் அப்படின்ற எலமெண்ட். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் ஒரு லைன் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஹச்ஆர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இது பாத்தீங்கன்னா இந்த லைன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த எலமெண்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு பேசிக்கா ரொம்ப HTML நம்ம யூஸ் பண்ற வந்துட்டு ஒரு எலமெண்ட். ஓகேவா, ஸோ இந்த செக்ஷன் ஆக்சுவலா வந்துட்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ லைக் பண்ணிட்டு இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.